எனக்கு லப்பான்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஓ குட் குட், இட்ஸ் டியூட்டி ஃப்ரீ ஐலேண்ட் அப்படின்னு சொன்னாரு. எங்க இருக்குப்பா அது அப்படிதான் நான் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேர் ஆக்சுவலி வந்து என்னோட ஜியோகிராஃபி கூட, ஐம் சாரி டு சே, ஜியோகிராஃபி கூட நான் அது கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அப்பதான் வந்து நான் கூகுள் மேப்பை திறந்து லப்பான் எங்க இருக்கு அப்படின்னு தேடும்போது தான் சரவாக் இங்க இருக்கு, சபா இருக்கு, நடுவில் அந்த தீவு இருக்கு, தனியா அந்த தீவு இருக்கு. ஸோ அப்போ யோசிச்சேன், ஐயோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணுமா அங்க வரைக்கும் அப்படின்னு. அப்பதான் வந்து ஐ காட் another thing which is எனக்கு Kementerian Pengajian Tinggi அவங்க மூலியமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, ஒருவேளை யூபிஓ மூலியமா வந்த எந்த தவறானும் வந்து இட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, மாற்ற முடியாது. ஏன்னா நான் மாற்றணும்னு, ஏன்னா லைக் ஃப்ளைட்லாம் ஏறி போகணும், அங்கே ஃப்ளைட் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப ஐயோ இவ்வளோ தூரமானு. தென் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் அங்கே தான் படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ஆப்ஷன். ஸோ நான் அங்கே தான் போய் படிச்சேன். அதனால அந்த ஒரு கட்டுப்பாடோட படிக்க போயிருக்கீங்க. ஆனால் அங்கே இருந்துட்டு வந்த பிறகு இப்போ எப்படி இருக்கு? இப்போ வந்து ஐ கேன் சே தட் அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆக்சுவலி வந்து இட்ஸ் a very beautiful island. லப்பான் இஸ் a very beautiful island. இப்போ தான் வந்து கொஞ்சமாக they are building, கொஞ்சம் டெவலப் வராங்க. எப்படி எவ்வளோ பியூட்டிஃபுல்னா, எங்கள் கேம்பஸ் முன்னாடியே அவ்வளோ பெரிய கடல் இருக்கும், ஒரு பீச் சி, லைக் அது ஒரு பந்தாய் மாதிரி இருக்கும், சீ சைட் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து படிச்சதுல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் மின்னுக்கு வந்து கடல் போயிருக்கீங்க நிறைய. யார் கூட போவீங்க? ஒண்டியா தான்.